இந்த வீடியோவில் நம்ம கிளமோஃப்ரான்லேருந்து ஆம்ஸ்டர்டாம் போகிறத பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் இருந்து காலையில் கிளமோஃப்ரானோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ வீட்டில் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு தான். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கு. ஓகே, ட்ரெயினில் போய் ஏறிடலாம். ஸோ குட்டீஸ்லாம் ஜாலியாக ட்ரெயினில் ஏறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் காலையில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் 5:30க்கு கிளம்போஃபர்லேருந்து கிளம்போம். ஸோ 9-10 அந்த மாதிரி பெர்சி ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிரும். ஸோ காலையில் 5:30 ட்ரெயின் அப்படிங்கிறனால ட்ரெயினில் ரொம்ப கூட்டம் இல்லை. ஸோ ட்ரெயினும் கிளம்பிருச்சு. ஸோ கிட்ஸும் கேமில் மூழ்கியாச்சு. ஸோ விடிஞ்சிருச்சு. ஸோ பெர்சி பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம கிட்டத்தட்ட. ஸோ பெர்சி வந்ததுக்கப்புறம் பெர்சி ரீச் பண்ணிட்டோம். பெர்சியிலேருந்து நம்ம கார்தி நார்த்து போகணும். அதாவது பாரிஸோட நார்த் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். அங்கேருந்து தான் நமக்கு நெதர்லாந்துக்கு ட்ரெயின் உண்டு. ஸோ அதுக்கு ஊபரில் ஒரு டாக்ஸி புக் பண்ணி இங்கேருந்து ஸோ பெர்சியில் இப்போ நம்ம டாக்ஸியில் ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து கார்தியனாவது போகிறதுக்கு ஒரு 35 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிராஃபிக். ஸோ காலையில் 9:30 அப்படிங்கிறனால கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருந்தது. ஸோ இதுதான் செயின் ரிவர், பாரிஸில் போகக்கூடிய ஒரு முக்கியமான ரிவர். இதுதான் பாரிஸ் ஃபுல்லாகவுமே இந்த ரிவர் போகும். இதில் தான் போட்டிங்கு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நிறைய பேர் இதில் தான் மேபி நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக இது பாரிஸோட அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி நம்ம கார்தியனார்து ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணோம். ஓகே, கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இதுதான் இங்கே பாரிஸோட சரவணபவன் ஹோட்டல். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சங்கீதா, அப்புறம் நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட், எல்லாமே இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே அந்த ரோட்டில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஹோட்டலுக்கும் கார்தியனார்து ஸ்டேஷனுக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வாக்கு தான், ரொம்ப பக்கத்தில் தான். இதுதான் கார்தியனார்தோட என்ட்ரன்ஸு. நீங்களே போட்டிருக்கோம் கார்தியனார்த் அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ இது உள்ளே போனீங்கன்னா நிறைய ஹால்ஸ் இருக்கும். ஹால் 1, 2, 3 அப்படின்ட்டு அதிலே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் ஹால் 1 போட்டிருக்காங்களே. அந்த ஹால் 1 அப்படிங்கிறது மேபி யூரோப்புக்குள்ளே போகிற ட்ரெயின் ஃபுல்லாமே இந்த ஹால் 1 அப்படிங்கிறதுல வரும். ஸோ நம்ம நெதர்லாந்து போகிறோம் அப்படிங்கிறனால நமக்கு ஹால் 1 தான். டிஸ்பிளேயில் எந்தெந்த ட்ரெயின் எங்கெங்கே போகுதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த பிளாட்ஃபார்முக்கு ரீச் ஆகிடணும். ஹால் 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லண்டன் போகிறதுக்கு உண்டான ட்ரெயின்ஸ் எல்லாமே ஹால் 2ல் வரும். அங்கே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கொடியெல்லாம் போட்டு அங்கே ஹால் 2ன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ அது யூரோப் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம லண்டன் போகிறதுக்கு தனியாக இமிக்ரேஷன்லாம் பண்ணணும். ஸோ பட் நம்ம நெதர்லாந்து போகிறோம் அப்படிங்கிறனால நமக்கு இமிக்ரேஷன்லாம் தேவையில்லை. ஏன்னா செங்கன் விஷயம் இருக்கிறனால நம்ம யூரோப்பில் எங்கேனாலும் போய்க்கலாம். பட் பிரிட்டிஷ் யூகே போகிறதுக்கு தனியாக விசாலாம் இருந்து நம்ம இமிக்ரேஷன்லாம் ப்ராப்பராக பண்ணி தான் போகணும். ஸோ அது தனியாகவே தனி பிளாட்ஃபார்ம், தனி ஹால் தனியாகவே வச்சுருப்பாங்க. இதுதான் நாங்கள் போகிற ட்ரெயின். அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு half an hourன்னு சொல்லி ஒரு 1.5 hour டிலேயாக தான் வந்துச்சு ட்ரெயின். ஸோ அதனால் ட்ரெயின் ஏறுறதுக்கு பெரிய லாங் க்யூ இருந்துச்சு. ஒரு வழியாக க்யூவெல்லாம் முடிஞ்சு ட்ரெயினுக்குள்ளே ஏறணும். ஸோ இது கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் வெயில், அப்புறம் லைட்டாக குளிர். ஸோ ஜெர்க்கின் தேவையில்லை, பட் இருந்தாலும் லைட்டாக குளிர். நெதர்லாந்து எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறதுனால ஜெர்க்கின் போட்டிருக்கோம். பசங்களாம் ஜெர்க்கினை கழட்டிட்டாங்க. வெயிலும் அடிக்குது, குளிரவும் செய்யுது. ஒரு வழியாக ட்ரெயினுக்குள்ளே ஏறி சீட்டில் உட்காந்தாச்சு. அப்பாடா அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 3.5 hours ஆகும் நெதர்லாந்து போகிறதுக்கு. ஓகே, நெதர்லாந்தோட ஆம்ஸ்டர்டாம் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து வெளியில் போகிற ஸ்டேஷன் விட்டு வெளியில் போகிறதுக்கு நம்ம எடுத்து வந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணால் தான் வெளியில் போக முடியும். ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கேன் பண்ணணும். அப்போ தான் ஸ்டேஷன் விட்டு வெளியில் போக முடியும். ஸோ அதை தான் நான் ஒவ்வொருத்தருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தரையாக அங்கே போகிறதுக்காக.
ஸ்டேஷனோட ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிவர் மாதிரி இருக்கும். ஸ்டேஷனோட இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, பஸ்ஸு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓகே ரிவர் சைடு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்தோம். ஓகே, இதுதான் ஸ்டேஷனோட வெளியில். இது ஆக்சுவலாக ரிவருன்னு சொல்ல முடியாது, சீயோட பேக் வாட்டர் தான். ஸோ இதுதான் லுக் அவுட் டவர்னு சொல்லுவாங்க ஆம்ஸ்டர்டாமில். ஓகே, திஸ் இஸ் ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல். ஸோ அந்த லுக் அவுட் டவரில் இருந்து இந்த ஸ்டேஷனை பார்த்தோன்னா மேலே வந்து அந்த ரூஃப்லேயே ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்க மாதிரி இருக்கும். அந்த வியூ வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கு இல்லையா. ஸோ இது ஜஸ்ட்டு சும்மா அந்த ரிவரில் ஒரு ஷிப்பு போகுது, டபுள் டக் ஷிப்பு மாதிரி. நல்ல பெரிய ஷிப்பு தான். அதே ஒரு டக் போட்டு மாதிரி வச்சு தான் லைட்டாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிவரோட இந்த பக்கத்தில் தான் அந்த பக்கம் போகிறதுக்குமே ஷிப் இருக்குது. அந்த ஷிப் எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம இங்கேருந்து அந்த பக்கம் ஈஸியாக போய்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து ஜான்சான். ஸோ அதுக்கு ஆம்ஸ்டர்டாம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து மேலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கேருந்து பஸ் பிடிச்சிட்டோம். பஸ் என்னவோ பக்கத்தில் தான் இருக்குது பஸ் ஸ்டாப்பு. பட் இந்த பஸ்ஸு இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு. ஏன்னா இந்த கூகுள் மேப்பில் பார்க்கும்போது பின்னாடி தான் இருந்தது. பட் நமக்கு தெரியாமல் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்தில் இந்த பக்கம் மாறி மாறி போய் அப்புறம் ஒரு வழியாக அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டு மேலே ஏறி வந்து ஸோ ஜான்சான் வந்தாச்சு பஸ்ஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விண்டு மில்லு, நீங்கள் நிறைய தமிழ் மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த விண்டு மில்லு, அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த நிறைய கல்ச்சரோட வீடுகள்லாம் இங்கே வந்து இது பண்ணியிருப்போம். ஜஸ்ட்டு ஒரு விண்டு மில்லு அப்புறம் வீடுகள் அந்த மாதிரி அமைப்புகள் தான் இதில். ஒரு சின்ன ஏரியா, ஒரு வாக் பண்ணால் ஒரு 1 hour மேக்ஸிமம் பார்க்குறதுக்கு 1 hour தான் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதில் இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ராகும்போதே ஒரு சீஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. பட் நாங்கள் போகும்போது அது க்ளோஸாக இருந்தது. நம்ம சீஸ் ஃபேக்ட்ரிலாம் பார்க்கல. ஸோ இதுதான் விண்டு மில்லு. இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்பாக வீடு. ஈவன் நம்மளை இந்தியன் டைப்போட ஒரு வீடு கூட இதில் பார்த்த ஞாபகம். பட் நாங்கள் அதை ரொம்ப வீடியோ கவரேஜ் பண்ணலை. ஸோ ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடுகளில் ஃப்ரெண்ட்லேயே நேம் போர்டு போட்டு இதுதான் இந்த மாதிரியான வீடு அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த வியூ. இதில் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த லேக்குக்கு அந்த பக்கம் ஒரு நிறைய வீடுகள் இருக்க மாதிரி இருக்கும். அந்த வீடுகள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ வியூ வந்து நல்லாயிருக்கும். அதனால் இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நம்மளும் போய் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி வெளியில் போகலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட இப்போவே மணி வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறனால சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாடியும் போர்டு போட்டு அது என்ன மாதிரியான வீடு, என்ன எந்த எந்த ஆர்ஜின் அந்த மாதிரி அப்படிங்கிறலாம் வந்து அந்த வீடுகளோட முன்னாடி வந்து போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ பசங்க வந்து இங்கே விளாண்டுட்ருந்தாங்க. ஸோ பசங்களை கூப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வெளியில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷூ ஃபேக்ட்ரி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ நெதர்லாந்தில் இது கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்ததுக்கு அது முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இந்த கட் ஷூ மாதிரி வச்சுருக்காங்க. அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அடுத்து போக போகிற இடம் ஜான்தான். ஸோ எங்கள் பஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் அப் டு 10 yearsன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு பஸ்ஸில் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். பட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான கண்ட்ரி தான் நெதர்லாந்து. ஸோ ஈவன் பார்க்கிங் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே எடுத்துக்கிட்டோம். உங்கள்கிட்ட ஈரோ பேங்கோட டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பஸ்ஸில் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டாக இருந்தால் நீங்கள் எங்கே ஏறி எங்கே இறங்குறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் டிஃபால்ட்டாக
€5.5 இல்லை €7.5 அந்த மாதிரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சாந்தம். இது இந்த ஹோட்டல் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஆக்சுவலாக இது ஒரு ஹோட்டல். ஸோ இந்த லைட் வியூவில் பார்க்கும்போது இந்த ஏரியா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பட் இதுவே மணி வந்து 9 o'clock, கிட்டத்தட்ட 9:10, 9:20. பட் இப்போவும் இருட்டலை. நாங்களும் இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டுருந்தோம். பட் இருட்டுற மாதிரி தெரியல. ஓகே, அப்புறம் நம்ம கிளம்பணும், ஹோட்டலுக்கு கிளம்பணும். அப்படிங்கிறனால இருக்கிற இதில் இங்கேருந்து வந்து பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அப்படியே ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்து முடிச்சுட்டு 9:30க்கு பஸ் ஏறி நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம்.